Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 25th October 2022. ஸோ தீபாவளி எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. சந்தையும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீபாவளியை நோக்கி ஒரு ஏற்றத்திலும் தொடர்ந்து இன்னும் ஒரு தொடர் ஏற்றத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலக சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிஞ்சிருக்கிறத முக்கியமா பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 1.34%, S&P 500 1.19, நாஸ்டாக் 0.86 அப்படின்னு வலிமையா முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் சொல்லி ஆகணும். இப்போ யூகே பொறுத்த வரைக்கும் இப்போ ரிஷி சுனாக் பிரதமர் ஆறுது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் கண்ட்ரி, அது குளோபலாகவும் அதனோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து துவங்கி இருக்கிறது. இதுல நெகாய் மற்றும் காஸ்பி, ஜப்பான் மற்றும் சவுத் கொரிய சந்தைகள் சற்று ஏறுமுகத்துடனும் மற்றவெல்லாம் கொஞ்சம் இறங்குமுகத்துடன் இருந்து வியாபாரம் ஆகி கொண்டிருப்பதா நம்ம பார்க்கிறோம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கெட் அப்புறம் லீவ்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கலந்து இருக்கிற ஒரு நிலையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து இட் இஸ் அப் அப் அப். அதாவது நம்ம தொடர்ந்து அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்திய சந்தை முடிஞ்சதுல இருந்து அப்புறம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியினுடைய துவக்கம் முடிவு இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சற்றே தற்போது நம்ம கணக்குல பார்க்கும்போது வலிமையுடன் தான் மேல் நோக்கி போவதாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 17,800 அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த புதிய உச்சங்கள். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 17,000 to 17,750 சொன்னோம். இந்த 17,750 இப்போ பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை அடுத்து எங்க நோக்கி போகலாம்னு ஒரு கேள்விக்குறியோடு தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரும். 18,000 இது தொடர்ந்து நம்ம ஒரு வாரமா போட்டுக்கிட்டு வரோம். 18,000 நோக்கி நகர்வதாக அது இப்போ நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் yield 4.21 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா 4.33 வரைக்கும் ஹையை தொட்டுட்டு அது 4.21 பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்குறோம். 112 இருக்குது, 113ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறது பார்க்குறோம். இது பாண்ட் ஈல்டு கூடுவது அப்படின்றது சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயம். டாலர் இண்டெக்ஸ் குறைவது என்பது சந்தைக்கு சாதகமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். பிரண்ட் க்ரூட் அப்படியே மார்ஜினலிட்டிஸ் அப் $92 இருந்து $93.25 ஏறி இருக்கிறத பார்க்குறோம். கோல்டும் $1625 per ounceல இருந்து $1648 கொஞ்சம் கூடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் அது அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வலிமை குன்றி வருவது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் தான் பார்க்கணும். 82.89 அப்படின்றதுக்கு அருகாமல் இருக்குது. 82.67ல இருந்து அது 82.89 நோக்கி என்ன இருக்கிறது பார்க்குறோம். ஆக அது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேக்டரா தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் Q2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ரிலையன்ஸ், HUL, ஐசிஐசி பேங்க், கோட்டாக் பேங்க் எல்லாமே இப்போ நமக்கு இந்த விடுமுறை நாட்கள்ல வெளியில வந்தாச்சு. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய கன்சியூமர் பிரைசஸ் அப்படின்னு ரீட்டைல் ஆகட்டும், இல்லை இது மாதிரி ஜியோ ஆகட்டும், எல்லாமே வலிமையாக தான் இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கொஞ்சம் இப்போதைக்கு அதனுடைய ஆயில் டு கெமிக்கல் அதில் கொஞ்சம் ஒரு செட்பேக் இருக்கிறது பார்க்குறோம். இருந்தாலும் அது ஓவர் கம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. HUL அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட். அதாவது போல் சந்தை எதிர்பார்ப்போட குறைவான லாபத்தை காட்டியிருப்பதா பார்க்கிறோம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் நோ சூப்பர் டூப்பர் ரிசல்ட் ஆகும். கோட்டாக் பேங்கும் வெரி டீசென்டான ப்ராஃபிட்டை காட்டியிருக்கிறதா பார்க்கிறோம். இது எல்லாமே சந்தைக்கு மிக சாதகம். குறிப்பா பேங்க் நிப்டிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க செல்லர்ஸா இப்ப மாறி இருக்காங்க. பெரிய அளவுல இல்ல, 153 கோடி என்றதுதான். அடுத்த டிஐஸை பொறுத்த வரைக்கும் 80 கோடி என்ற அளவுல அவர்கள் பையரா மாறி இருக்கிறாங்க. ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு உண்மை. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு இந்த முள் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 2 குட்டி குட்டி கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் ஏற்றத்துல முடிஞ்சிருக்குது. ஆனா கேண்டில் வைஸ் சொல்லும் போது ஸ்பின்னிங் டவர் சொல்லணும். ஏற்றத்தின் அடிப்படையில் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ 17,400 அடைக்கும் போது ஒரு 600 புள்ளிகள் கூடி 18,000 நோக்கி நகரலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். 17,800 நோக்கி இப்போதைக்கு வந்தாச்சு. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 31 அக்டோபர் ஆரம்பிக்குது. தொடர்ந்து 5 நாட்கள் காலைல 6ல 7. அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் அதே மண்டே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் படிக்கிறதுக்கு ஏதுவாக ராத்திரி 8லேருந்து 9 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், F&O அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம். எவ்ரிடே நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி 11 மணிக்கு லைவா அனலைஸ் பண்றோம். அதை தொடர்ந்து பாருங்க. அன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நம்ம அடையாளம் பார்க்கிறோம்.
ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.